ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோம். நாங்க திருப்பதி போன வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோங்க. நாங்க எப்ப திருப்பதி போனாலும் நடைபாதை யாத்திரை தான் எடுத்துப்போம். இந்த திருப்பதி வீடியோ போனது வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷத்துக்கு போனோம். அந்த வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் ஷேர் பண்ணேன்னா, இதில முக்கியமான காரணங்கள் உண்டு. என் பையன் வந்து சின்ன வயசுல ஒரு 1 1/2 வயசா இருக்க சொல்ல ஒரு குட்டி கற்பூரம் சாப்பிட்டான். அது ஒரு புரட்டாசி மாசத்துல தான். அப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெருமாளே என் பையன காப்பாத்த மாட்டீங்களா? அப்படின்றப்ப தான் என் பையன் கண்முழிச்சு பார்த்து அழுதான். அதனால வந்து எங்களுக்கு பெருமாள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான காட்ன்னு எங்க மனசுக்குள்ள அப்படியே நிரூபிச்சுட்டே இருந்தாரு. அதனால வந்து நாங்க எப்போ இன்னைக்கு தான் கிளம்பணும் இல்ல, எப்போ நினைக்கிறோமோ திருப்பதி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். எப்பயுமே நடைபாதை யாத்திரை தான் எடுத்துப்போம். ஆனா நீங்க நடைபாதை யாத்திரையில போக சொல்ல ரொம்ப கவனமா போங்க. ஏன்னா ரொம்ப அடர்ந்த காடுகள் இருக்கும். மான், புலி, குரங்கு, பாம்பு எல்லாமே இருக்கும். ஆனா நம்ம போக சொல்ல சேஃப்டி எல்லாரும் ஒண்ணா தான் போணும். கவனத்தோட தாங்க நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து 5 வருஷமா ஃபர்ஸ்ட்டு குழந்தை பொறந்து 5 வருஷம் கேப்பு. 2வது குழந்தை எனக்கு இல்லவே இல்ல. அதனாலயும் நான் ரொம்ப முக்கியமா வந்து பெருமாள் கிட்ட வேண்டிப்பேன். எனக்கு 2வது குழந்தை பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையோ ஏதாச்சும் ஒரு குழந்தை குடுங்க. என் பையனுக்கு துணையாக அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வேண்டுதல் வச்சுட்டு வந்துருவேன். அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்து 2டே மாசத்துல எனக்கு 2வது குழந்தை தங்குனாங்க. அதாச்சும் ரொம்ப பவர்ஃபுல்ன்னு சொல்லலாம். எப்பயுமே வந்து பெருமாள மேலருந்து பார்க்கக்கூடாது. கீழ கால்ல இருந்து தான் மேல நோக்கி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப பயபக்தியா நான் போய் சாமி கும்பிட்டு வந்ததுனால தான் 2வது குழந்தையும் எனக்கு ஆண் குழந்தை தான் பிறந்தது. ஆனாலும் நாங்கள் அடுத்த முறை போனாலும் நடைபாதை யாத்திரையோ, இல்ல பஸ்லயோ போயிட்டு நாங்க 4 பேரும் மொட்டை அடிக்கலான்னு வேண்டிட்டு இருக்கோம்.